அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹதீஸ் வந்து தயமம் எப்போது இறங்குச்சு, அல்லாஹு தாலா தயமங்கிற சட்டத்தை எப்போ இறக்கலாம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களின் பயணங்களில் ஒன்றில் புறப்பட்டோம். நாங்கள் அல் பைதா அல்லது தாதுல் ஜெய்ஷ் என்னும் இடத்தை அடைந்தபோது என்னுடைய கழுத்து மாலை ஒன்று அறுந்து தொலைந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தேடுவதற்காக அங்கேயே தங்கினார்கள். மக்களும் அவர்களுடன் தங்கினார்கள். அவர்கள் நீர்நிலைக்கு அருகில் இருக்கவில்லை, அவர்களிடம் தண்ணீரும் இருக்கவில்லை. எனவே மக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று, ஆயிஷா என்ன செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்களையும் நீர்நிலைக்கு அருகில் இல்லாத இடத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள், அவர்களிடம் தண்ணீரும் இல்லை என்று கூறினார்கள். அதாவது எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு பயணத்தில் எல்லாருமே போகிறாங்க. அந்த பயணத்தில் போகும்போது அல் பைதா, அந்த இடத்துக்கு பேர் வந்து அல் பைதா தாதுல் ஜெய்ஷ் அப்படிங்கிற இடத்த வந்து அடைஞ்ச போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்து மாலை ஒன்று அறுந்து தொலைஞ்சு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை தேடுவதற்காக அங்கேயே தங்கிட்டாங்க. அப்போ தங்கவும் மக்களும் அவங்களோட தங்கிட்டாங்க. அப்போ தங்கியிருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் எந்த ஒரு நீர்நிலையும் இல்லை, அவங்கள்ட்டையும் தண்ணி இல்லை, அவங்க நீர்நிலைக்கு அருகிலும் இல்லை. அப்படி இருக்கும்போது இதை வந்து மக்கள் வந்து ஒரு குறையாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோட சொண்டு அவங்கள்ட்ட சென்று, ஆயிஷா என்ன செய்திருக்கிறாங்க பார்க்கலையா, அவங்க வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களையும் நீர்நிலைக்கு அருகில் இல்லாத இடத்துல தங்க வச்சுருக்காங்க, அவங்கள்ட்டையும் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு குறையாக சொல்லி கூறினார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தொடை மீது தலை வைத்து உறங்கி கொண்டிருந்த போது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உறங்கிட்டுருக்காங்க, தலை வைத்து அவங்களுடைய தொடையின் மீது தலை வைத்து உறங்கி கொண்டிருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து, நீ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்களையும் நீர்நிலைக்கு அருகில் இல்லாத இடத்தில் அவர்களிடம் தண்ணீரும் இல்லாத நிலையில் தடுத்து நிறுத்திருக்கிறாயே என்று கூறினார்கள். கோபமாக அவங்களை வந்து கண்டிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்னை கோபமாக கண்டித்தார்கள், அல்லாஹ் நாடியதெல்லாம் எனக்கு கோபத்தில் சொன்னார்கள், மேலும் தங்கள் கையால் என் விலாவில் குத்தினார்கள். அவங்கள கோபத்தில் அவங்கள சத்தம் போட்டதும் இல்லாமல் அவங்கள வந்து விழாவில் வந்து குத்துறாங்க. அப்போ குத்தும்போது என் தொடையின் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காரணத்தால் என்னால் அசைய முடியவில்லை. அப்புறம் விடிய காலை வந்துருச்சு. விடிய காலை வந்தபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் நீர்நிலைக்கு அருகில் இருக்கவில்லை. எனவே அல்லாஹ் தயமம் பற்றிய வசனத்தை அருளினான். அல்லாஹு தாலா நீர்நிலைக்கு அருகில் இல்லாதனால, அப்போ தண்ணி இல்லாத காரணத்தினால அப்போ தயமத்தை பற்றி வசனத்தை அருளியுள்ளான். உடனே அவர்கள் அனைவரும் தயமம் செய்தார்கள். அப்போது உசைன் பின் ஹுலைர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து, ஓ அபூபக்கரின் குடும்பத்தினாரே, இது உங்களுக்கு கிடைத்திருக்கும் முதல் பரக்கத் வளம் என்று கூறினார்கள். முதல் பரக்கத் வளம் அல்ல அப்படின்ட்டு, அதாவது இது உங்கள் குடும்பத்துக்கு வந்து இது முதல்ல இல்லை, இது முதல் பரக்கத் வளம் அப்படின்ட்டு கூறினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தொடர்ந்தார்கள், பிறகு நான் சவாரி செய்து கொண்டிருந்த ஒட்டகத்தை நாங்கள் எழுப்பிய போது அதன் அடியில் மாலையை கண்டெடுத்தோம். அப்போ அந்த மாலையும் கிடச்சிருச்சு. அந்த மாலை அந்த அவங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய மாலை தொலைந்த காரணத்தால் அவங்க ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல தங்கும்போது அங்கே தண்ணியும் அவங்கள்ட்டையும் தண்ணி இல்லை, அதற்கு அருகிலும் நீர்நிலை இல்லை. அப்போ தான் அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை தயமத்தோடைய வசனத்தை இறக்கியிருக்கான். இந்த ஹதீஸ் வந்து 335வது ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனோட ஹதீஸ் வந்து சஹீஹுங்கிற தரத்தில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.